வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம 150 டேஸ் ஸ்டடி பிளானில் வீக் 2ல் இருக்கோம்ப்பா. நம்ம இந்த வாரம் பாலிட்டி தான் நம்ம படிக்க சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் 6th to 10th பாலிட்டி கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம 6th டேர்ம் 1ல் 2 பாலிட்டி லெசன் இருக்குது. அந்த 2 லெசனையும் ஒரே வீடியோவாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதில் கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அது இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைங்க எந்த கொஸ்டினையுமே எதையுமே எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம லைன் பை லைன் பார்க்க போகிறது இல்லைப்பா. நம்ம எக்ஸாமுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த லெசன்லேருந்து பார்த்துக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 15 minutesலேயே உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எக்ஸாமுக்கு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம படித்தா போதுமானதாக இருக்கும். இப்போ வாங்க இந்த லெசனில் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து விளங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே விளங்குது அப்படிங்கிறாங்க. இதில் யார் யார் எந்தெந்த இன மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள், நீக்ரிட்டோர்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு நவீன காலத்தில் ஒரு 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உள்ளே நம்ம இடத்த ஆக்கிரமித்து அவங்க குடியேற ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த இடத்துல தான் நமக்கு அந்த பன்முகத்தன்மை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படிங்கிற பிரிவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நில அமைப்புகளில் வாழ்வியல் முறைகளில் எந்த மாதிரி பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்டம் அப்படின்னாலே அந்த இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல், பள்ளத்தாக்கு, இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியா இது எல்லாத்தையும் பெற்று இருக்கிறதுனால அது ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்தியாவிலேயும் அதிகமாக மழை பொழிகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ராம். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகிலே அதிக மழை பெய்யும் பகுதி அப்படின்னு கேட்டாலும் அது மவுண்ட் சின்ராம் தான். நம்ம இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஜெய்சால்மர் அப்படிங்கிறாங்க. அது ராஜஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுமே பாக்ஸ் கண்டென்ட்ப்பா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சமூக பன்மையில் என்ன மாதிரியான பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் அப்படிங்கிறாங்க. ஒரு பொது நலத்துக்காக மக்கள் அந்த இடத்துல சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் சமூகம் அப்படிங்கிறாங்க. குடும்பம் மற்றும் சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகே எதுன்னு கேட்டிங்கன்னா அது குடும்பம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த குடும்பம் நம்ம இந்தியாவில் எப்படி வாழ்கிறாங்கன்னா கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம் அந்த மாதிரி சேர்ந்தும் வாழ்கிறாங்க, தனியாகவும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறாங்க. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்குன்னு எந்த ஒரு மதமுமே கிடையாது. அவங்க எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆட்சி செய்வாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் அப்படின்னு எண்ணற்ற மதங்கள் இருக்குது. இந்தியாவில் இது எல்லாமே இன்றளவும் தலைத்தோங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே நம்ம இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, இல்லைன்னா மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மொழிசார் பன்முகத்தன்மை பாருங்கள். 2001ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் நம்ம இந்தியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான 4 மொழி குடும்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்திக் அப்படிங்கிற 4 முக்கியமான மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதிக சதவீதம் பேர் பேசுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான். 43.63% பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு வங்காளம் 8.30% பேசுகிறாங்க. அடுத்து தெலுங்கு 6.93%, மராத்தி 7.9%, தமிழ் பாருங்கள் 5.89% பேர் தான் தமிழ் பேசுகிறாங்க. இதை வரிசைப்படுத்துக சொல்லி கேட்டுடலாம், இல்லைன்னா பர்சன்டேஜ் கேட்டுருவாங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிந்தி, வங்காளம் ரெண்டுமே
நார்த்து சைடு இருக்குது, நடுவில் ஒரு சவுத்து சைடு, திரும்ப நார்த்து போயிட்டு அப்புறம் சவுத்து வராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 2-3 தடவை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு பழக்கமாயிரும். இந்தி, வங்காளம், திரும்ப சவுத்துக்கு வராங்க தெலுங்கு, நார்த்துக்கு போகிறாங்க மராட்டியம், திரும்ப சவுத்துக்கு தமிழ் வந்துடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் எத்தனை அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா 22 அலுவலக மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்த மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அடுத்து 2005 வந்து சமஸ்கிருதம், அப்புறம் தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து 2008, 2013 மலையாளம், ஒரியா வந்து 2017 அப்டேட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. பழைய புக்கில் 2014 கொடுத்துருக்கோம். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை வந்து இதுவரைக்கும் அவங்க கண்டுபிடிச்ச கல்வெட்டுகளில் 60% கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த 60% கல்வெட்டுலையுமே பெரும்பாலான வந்து அது தமிழ் மொழியிலே வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் புகழ்பெற்ற நடனம் மற்றும் இசைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது பாருங்கள், லாவணி இசைன்னு ஒன்று புதுசு சொல்கிறாங்க, கஜல் இசை அப்படின்னு ஒன்று புதுசு சொல்கிறாங்க. இது ரெண்டையுமே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அந்தந்த மாநிலத்தோட நடனம் அமைப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவில் என்னன்னு பாருங்கள், கதக் தான் வட இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாமில் சத்ரியா, மணிப்பூரில் மணிப்பூரி, ஒடிசாவில் ஒடிசி, கர்நாடகாவில் யக்ஷகானம், ஆந்திரா பிரதேசத்தில் குச்சிப்புடி, தமிழ்நாட்டில் வந்து பரதம், கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மோகினியாட்டம், தெய்யம், கதகளி, அது எல்லாமே வந்து கேரளாவில் ஆடுவாங்க. இந்திய நாட்டுப்புற நடனங்களில் புகழ்பெற்றது பாருங்கள். தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து சிறப்பான நடனங்கள்னு சொல்கிறாங்க. கேரளாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினியாட்டம், பஞ்சாபில் பாங்க்ரா, பாவுக்கு பா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவில் வந்து மோகினி வந்து கேரளாவில் பெண்கள்லாம் அழகாக இருப்பாங்கல்ல, அதனால் மோகினி ஆடினாங்கன்னா அழகாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் கார்பா, தாண்டியா, குஜராத் போகணும்னா காரில் தான் போகணும், அதுவும் என்ன தாண்டி தான் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் கம்பேலியா, கூமர், ராஜா வந்து எப்பயுமே அந்த செங்கோல் கையில் வச்சுருப்பாங்கல்ல, அதனால் கம்பை கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா, அதாவது உத்தரவு வந்து யார் போடுவாங்க, ராஜா தானே போடுவாங்க, அப்போ உத்தரப்பிரதேசம் ராசலீலா. ஆனால் வந்து நீங்கள் ராசலீலா ராஜஸ்தான் போட்டுறாதீங்கப்பா, உத்தரவு போடுறது ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா கையில் செங்கோல் கல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தராகண்ட் சோழியா, அதாவது ஒரு உத்தரவு போட்டு சோழியை முடிச்சிருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் பிகு, சாம் ரொம்ப பிகு பண்ணுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று அப்படிங்கிற உணர்வால் வந்து எல்லாருமே இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்றுபட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற நாடாக விளங்குது அப்படிங்கிற சொற்றொடர் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் தான் இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்குன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கு. அது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதின புக்கு. இந்தியாவில் பல்வேறு அதாவது நிறைய இன மக்கள் காணப்படுறாங்க இல்லையா, அப்படி காணப்படுறதுனால அதை இனங்களின் அருங்காட்சியகம்னு யார் சொன்னாங்கன்னா ஏவி ஸ்மித் அவர்கள் தான் அருங்காட்சியகம்னு சொன்னாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அருங்காட்சியகம் போகும்போது நம்ம அதாவது ஒரு மித்தா போகணும், ஒரு ஸ்கெத்தா ஒரு மித்தா போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படிங்கிறாங்க. பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரிடந்து ஒருவர் வந்து மாறுபட்டு இருக்கிறது தான், மாறுபட்டு இருந்தாலுமே ஒற்றுமையாக வாழ்கிறது தான் பன்முகத்தன்மை. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு இருக்காங்க, அப்படி மாறுபட்டு இருந்துமே அவங்க ஒற்றுமையாக வாழ்கிறாங்கன்னா அதுதான் பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க. நில அமைப்பு, காலநிலை அப்படிங்கிறது வந்து பன்முகத்தன்மையில் அந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. பொருளாதார நடவடிக்கைகளில் அதன் நிலவியல் கூறுகளும் காலனிகளும் வந்து பெரிய மாற்றத்தை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நிலங்களும் காலநிலைகளும் தானே பொருளாதாரம் வந்து விளைச்சல்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறத தீர்மானிக்கும், அதைத்தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து கூறுகளும் கொண்டிருப்பதால இந்தியாவை என்ன சொல்கிறாங்கன்னா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 122 முக்கிய மொழியும் 1599 பிற மொழிகளை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. அடுத்த லெசன் பார்ப்போம் வாங்க. சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற அடுத்த லெசன் பாருங்கள். இதுவுமே நம்ம என்ன கண்டென்ட் நம்ம எக்ஸாமுக்கு தேவைங்கிறத பற்றி தான்ப்பா நம்ம படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், முன்முடிவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முன் ப்ளஸ் முடிவு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரபட்சம், அதாவது ஒருத்தரை பற்றி என்னன்னே தெரியாமல் அவங்க மேலே நம்ம தவறான கருத்துக்களை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது தான் முன்முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நிற வெறிக்கு வந்து முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் வந்து கருப்பினர்களை வந்து ஒதுக்கியும் வெள்ளையினர்களை ஒரு மாதிரி நடத்துவாங்க, கருப்பினர்களை ஒரு மாதிரி நடத்துவாங்க. அந்த பாகுபாடு வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து அதுக்காக போராடினாங்க. அதனால் அவங்கள ஜெயிலில் அடைச்சாங்க. எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் வந்து அவங்க சிறையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள 1990ஆம் ஆண்டு தான் அவங்கள விடுதலை செஞ்சாங்க. அவங்க விடுதலை செஞ்சது வந்து தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு வந்து முடிவு கட்டினார் அப்படிங்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்திலும் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 15(1) வந்து மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அந்த 5ஐயுமே அடிப்படையாக வச்சு அதில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதான். அதோட பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15(1) அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 10th புக்கில் வந்து வெறும் 15 மட்டும் கொடுத்துருப்பாங்க. தான் இங்கே தான் மென்ஷன் பண்ணி 15(1) அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்பேத்கரை பற்றி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இவங்க வந்து பாபா சாஹேப் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தாங்கங்கிறாங்க. 1915 எம்ஏ பட்டம் வாங்கினாங்க. 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து லண்டனில் பொருளாதாரத்தில் DSc அப்படிங்கிற பட்டத்தையும் இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கருதப்படுறவங்க யாருன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. இவர் மறைவுக்கு பின்னர் இவங்களுக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா 1990 தான் அவங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருக்கும் வந்து தரமான உடல் நலம் மற்றும் கல்வியினை கிடைக்க செய்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே கல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே அந்த சமத்துவம் அந்த பாகுபாடுலேருந்து விலகி வந்துருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தற்போது பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளுதல், பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொதுவாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறனை வந்து வெளிப்படுத்தணும். பொதுவாழ்வில் பெண்களின் திறனை வந்து ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலை வளர்த்தல்ங்கிறாங்க. நம்ம கும்புற மதம் மட்டும் இல்லாமல் மற்ற மதங்களையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல் மூலம் ஜாதி, மதம், பாலினம் ஆகியவற்றை எவ்வித பாரபட்சமின்றி மாணவர்கள் வந்து ஒன்றாக இருக்க செய்தல் அப்படிங்கிறாங்க. குழுவாக உட்காந்து அவங்க பேசி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாவே அங்கே ஜாதியே இருக்காது அப்படிங்கிறாங்க. பலதரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருத்தல் வேண்டுங்கிறாங்க. எல்லா வகைப்பட்ட மக்களிடமே நம்ம நல்லபடியாக பழகணும் அப்படிங்கிறாங்க. சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. சட்டங்களை வந்து கரெக்டாக நடைமுறைப்படுத்தணும். அதாவது பாலின பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எழுத்தறிவு விகிதம் 2011 ஆண்டு கணக்குப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா 2018 நம்ம இது சென்சஸ் எடுக்கலை இல்லைங்களா, 2011 தான் லாஸ்ட்டாக எடுத்தாங்க. அதன்படி தான் நம்ம புக் டேட்டா எல்லாமே இருக்கும். எழுத்தறிவு அதிகம் உள்ள மாவட்டம் என்னன்னு பாருங்கள், கன்னியாகுமரி 92.14%. கம்மியாக உள்ள மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி 64.71%. இப்போ அதிகம் உள்ளது ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லைப்பா. குறைவாக இருக்கிறதும் ஃபுல்லாக படிக்கணும்னா தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரிக்கு அப்புறம் சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கன்னியாகுமரி கேரளா பக்கத்தில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து டாப் ஆஃப் த சிட்டி அங்கே இருக்கும். தூத்துக்குடியில் வந்து துறைமுகம் இருக்குது. துறைமுகத்தில் இருக்க வரவு செலவெல்லாம் பார்க்கணுன்னா அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு அதிகமாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரியில் வந்து கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க, அதனால அவங்க வந்து அதிகமாக படிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
குறைவு வந்து தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. தருமபுரினா தர்மம் பண்ணி பண்ணி அவங்க பிள்ளைக்கே படிப்புங்கிற அரிய விஷயத்த கொடுக்க முடியாமல் விழுந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா கிருஷ்ணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இல்லைன்னா உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாலின விகிதம் வந்து பாலின விகிதம் எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கையை தான் கணக்கெடுப்பாங்க. இதில் வந்து அதிகமாக இருக்கிற மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி 1041, கம்மியாக இருக்க மாநிலம் பார்த்தீங்கன்னா 946. அதாவது பாலை ஃபுல்லாக தர்மம் பண்ணிட்டு ச்சே அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்டையும் ராமர்கிட்டையும் போய் புலம்புறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை எல்லாம் தர்மம் பண்ணிட்டு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்டையும் ராமர்கிட்டையும் போய் புலம்புறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகம் உள்ள மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. எல்லாமே நாவரிசையில் வரும்ப்பா. தா மட்டும் வந்து தஞ்சம் புகுந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நாவரிசையில் வரும். தா மட்டும் தஞ்சம் புகுந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. திருநெல்வேலி ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. 1024 பேர். இது பாருங்க, ஒரே ஒரு சதவீதம் தான் அதிகம். நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. இவங்க பாருங்க, நீலகிரி 1041, தஞ்சாவூர் 1031. இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோமா. நம்பர்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும். தர்மபுரி பாருங்க 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 56, ராமநாதபுரம் 1977. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அனைவரும் சமம் அப்படிங்கிற சட்டப்பிரிவு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14வது சட்டப்பிரிவு தான் அனைவரும் சமம் அப்படிங்கிறத தெரிவிக்குது. 2 முக்கியமான காரணிகள் வந்து பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல்ல. 2 முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பன்முகத்தன்மைக்கு வந்து மதிப்பளிக்கணும், 2வது ஒன்று சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையின் சட்ட வடிவமைப்பாகும். அரசியலமைப்புனா என்னதுன்னு எல்லாம் கேட்குறாங்கல்ல, அது வந்து நம்ம ஒழுக்கமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் வகுத்து வச்சதோட வடிவமைப்பு தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி எந்த சட்டப்பிரிவில் கூறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 17 தான் சொல்கிறாங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு உரை வந்து ஆரம்பிக்கும்பா. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அது ஒரு வருஷம் கொஸ்டினாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாக்ஸ் டேட்டா மட்டும் சாதனையாளர்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1931 2015 வரைக்கும் இவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னா, இவங்களோட பேர் பாருங்கள், ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், அவுல் பஹீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட முழு பேர். இவங்க வந்து எங்கே பிறந்தாங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து நம்ம நாட்டோட 11வது குடியரசுத் தலைவர். அதனால் இவங்க வந்து மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு அன்புடன் வந்து இவங்களை நினைவு கூறுவாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க ராமநாதபுரத்தில் வந்து பள்ளி படிப்பையும், திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டய படிப்பையும் படித்தாங்க. சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பு படித்து அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் இவங்க சேர்ந்துருக்காங்க. இவங்களோட இளமை காலம் வந்து வறுமையாக தான் இருந்துச்சு. தான் குடும்பத்திற்கு உதவியாக இருக்கணும்னு நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாமே அவங்க படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்க இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது எப்போ வாங்கினாங்கன்னா 1997 வாங்கியிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய விருதுமே அவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம பாரத ரத்னா விருது தான் மிக உயரிய விருது. அதுக்கு அடுத்த விருது பார்த்திங்கன்னா பாரத விபூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்க வந்து பல்வேறு நூல் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நூல் பாருங்கள், இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா அப்படிங்கிற நூல் எல்லாமே அப்துல் கலாம் அவர்களுடைய நூல். இவங்களோட ஏவுகணை பணியில் இவங்க சிறந்து விளங்குறதுனால இவங்களை ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்க. இவ்வளோதான்ப்பா அப்துல் கலாம் அவர்களுடைய கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு விஸ்வநாத் ஆனந்த் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து சென்னையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து சதுரங்க விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்குமா. அதனால ஆனந்தை வந்து 5 வயசுலேருந்தே அவங்க சதுரங்க விளையாட வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவரை அம்மா ட்ரெயின் பண்ணதுனால அவர் எதிர்கால வாழ்க்கையில் வந்து சதுரங்க வீரராக வந்து அவர் திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்போ உலக சாம்பியனாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். 2000, 2007, 2008, 2010, 2012 அப்படின்னு 5 வருஷம் வந்து அவங்க உலக சாம்பியனாக வந்து அவங்க இருந்திருக்காங்க. 14 வயசில் வந்து உலக இளைஞர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1988 வந்து முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் விடுதலை வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வந்து
இவங்க விஸ்வநாத் ஆனந்த் வாங்கியிருக்காங்க. எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991-92. இதை வாங்கின முதல் வீரர் யார் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2007ஆம் ஆண்டு வந்து நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருதை வந்து வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா அப்படிங்கிற விருதை வந்து யார் வாங்கினாங்கன்னா அப்துல் கலாம் வாங்கினாங்கன்னா எப்போன்னா 1997. இவங்க வந்து அது வந்து ஃபஸ்ட்டு உயரிய விருது. இது வந்து அதுக்கப்புறம் உயரிய விருது பத்ம விபூஷன் அப்படிங்கிறது. இதை வந்து இவங்க எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 2007. நெக்ஸ்ட் பாருங்கள், செல்வி இளவழகி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து சென்னை வியாசர்பாடி பகுதியில் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். இவங்க 2008 பிரான்ஸில் நடந்த கேரம் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க. அதில் வந்து முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை வந்து தோற்கடித்து இவங்க பட்டம் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மாரியப்பன் அவங்கள பாருங்கள். இவங்க ஒரு ஹேண்டிகேப்டுப்பா. இவங்க சேலம் மாவட்டத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்க அம்மா வந்து செங்கல் சூளையில் வேலை பார்த்து காய்கறி விற்று தான் டெய்லி 100 ரூபா தான் அவங்க அம்மாவுக்கு ஊதியம். அப்படி 100 ரூபா ஊதியம் வாங்கியும் பையனை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிம்பாங்க. ஒரு விபத்தில் வந்து இவங்க கால் வந்து நிரந்தரமாக பாதிப்படைஞ்சு போயிடும். இருந்தாலும் இவங்க அவங்களோட தைரியத்தை வந்து கைவிடாமல், தன்னம்பிக்கையை கைவிடாமல், பிற மாணவர்களுடைய நான் வேறுபாடு கொண்டவன் இல்லை அப்படின்னு எண்ணி 2016 ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் T42 போட்டியில் 1.79 மீட்டர் உயரம் தாண்டி வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இல்லைப்பா. எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க தான். எல்லாமே கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து கொஞ்சம் பெருசாக வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இவங்கள மாதிரி நம்ம நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம சங்கடப்படுறோம் கஷ்டப்படுறவங்க எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம லெசனுக்காக நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நம்ம குறிக்கோளை நம்ம லட்சியத்துலையும் நம்ம வெற்றி பெறுவோம். சரிங்களா? இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 140 days டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.